மேலும் மேலும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக நிச்சயம் என்டர்டெயின் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ஒரு ஒரு ஆக்டராக தான் நான் வந்தேன் உள்ளே. என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் கன்ஃபார்மாக நான் பண்ணியிருக்கேன். பெருசாக நம்புகிறேன். எவிக்ஷன் பற்றி எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணி என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பணும்னு கேட்டாங்க. என்னங்க அந்த எவிக்ஷன் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு வாக்கை பயன்படுத்தி என்கிட்ட சொன்னாங்க. அது ஒரு கேம். அது வந்து அதுக்குள்ளே நான் என்னால் கணிக்க முடியாது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு ஒரு விஷயந்தான். பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த அந்த ஒரு எவிக்ஷன் போயிட்டு வரும்போது எனக்கு தெரியும். போன எவிக்ஷன் முந்தின எவிக்ஷன் வந்து இல்லை. அதுக்கு முந்தின எவிக்ஷன் மாருதி சுசுகி வண்டி உள்ளே வந்து ஒரு புது லான்ச் வந்துச்சு. அப்போ கெமி ஒரு பக்கம் போனாங்க, நான் ஒரு பக்கம் போனேன். அப்போவும் நான் சொல்லிட்டு தான் போனேன் சாண்ட்ரா கிட்ட, என்னை நம்புங்க, கன்ஃபார்மாக எனக்கு நம்பிக்கை நான் போக மாட்டேன்ற. நான் போயிட்டு திரும்பி வருவேன்னு என் நம்பிக்கை காப்பாற்றப்பட்டது. இந்த வாட்டி நான் போகவே மாட்டேன் டிசைட் பண்ணேன். பட் எனக்கு தெரில, அது அந்த விஷயம் நடக்கலை.